ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோலே கிடையாது, வெளியில போய் விளாக் வீடியோ தான் எடுக்க போறோம். என்னது டெக் சேனல் விளாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக் ரிவ்யூ விளாக் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே போரிங்கா இருந்தது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சரி சென்னையில சில இடத்துக்குலாம் போ வேண்டியது இருந்தது. அதையும் ஒரு விளாகாவும், அதையும் ஒரு ரிவ்யூவாவும் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட ஃபோனை 100% சார்ஜ் பண்ணிக்கிட்டேன். என் கையில இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் ரிவ்யூ கேட்ட S22 மொபைல் தான் இருக்கு. அண்ட் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்க மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா, S22 ப்ளஸ் மொபைலை வச்சு தான் ஷூட் பண்றோம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற எல்லா ஃபுட்டேஜுமே இந்த 2 மொபைல் வச்சு தான் யூஸ் பண்ண போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த S22ல மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பேட்டரி லைஃப் நிற்குமா அப்படின்றது தான். அதுக்கான ரீசன் வெறும் 3700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான்ப்பா கொடுத்துருக்காங்க. இது தாங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைட்டு மெரினா பீச்சில் போயிட்டு நைட் ஃபோட்டோஸ் எடுத்தால் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம்னு இருக்கேன். இப்போ வாய்ஸ் தனியாக ஓடிட்டு இருக்கு, நீ வேறு எதாவது பேசிட்டு இருக்கிய அப்படின்னா நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியான அவுட்புட் வரல டேரெக்டாக ஃபோனோட மைக்கில் இருந்து. ஸோ நீங்கள் விளாகுக்கெல்லாம் இந்த ஃபோனை வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் மைக் ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னா தான் பெட்டரா இருக்கும். இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறது என்னோட பைக்ல தான் டிராவல் பண்ண போறேன். நான் மட்டும் கிடையாது, என்னோட தம்பி மோகன் பாலாஜி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டூ இட் தமிழ் சேனல் வச்சிருக்காரு. ஸோ அவர் கூட தான் நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம போக போற ஸ்பாட் வந்துட்டு கொஞ்சம் நிழலா இருந்தா பெட்டரா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ரீசன் சென்னையில வெயில் வேற லெவல்ல கொளுத்தி எடுத்துட்டு இருக்கு. ஸோ அதை தாங்குற மாதிரி ஒரு இடம், அதே மாதிரி கொஞ்சம் லோ லைட்ல வீடியோஸோ போட்டோ எடுத்தா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலான்றது முடிவு பண்ணியிருந்தோம். பைக்ல போறோம் அப்படின்னும் போது போகும்போதே வீடியோ எடுக்கிறதே ஒரு தனி சந்தோஷமா தான் இருக்கும். அந்த வகையில் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஸ்பீட் பிரேக்கர்ல ஏற்றி இறங்கினாலும் சரி, நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் சரி, எந்த ஒரு ஷேக்கிங்குமே இல்லாமல் இருந்திருக்கும். அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் OIS அண்ட் VDIS சப்போர்ட்டோட இருக்குது. இதனால் நீங்கள் என்ன தான் வீடியோ எடுத்தாலும் சரி, சுத்தமாக ஷேக்கிங்கே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வீடியோஸ் வந்து அவுட்புட் கிடைக்குது. ஸோ இதை பைக்கில் போகும்போது தான் ப்ரூவ் பண்ண முடியும். அதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்படியே பேசிட்டு நம்ம வந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, மணலியிலிருந்து எக்மோருக்கு வந்திருக்கோம். இங்கே கவர்மெண்ட் மியூசியமுக்கு நம்ம போகிறோம். என்னப்பா மியூசியம்லாம் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிழலாக இருக்கிற இடம் இந்த இடமா தான் இருந்தது. அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது, சொல்ல முடியல. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிக்கெட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹30 தான் டிக்கெட். இந்த ஒரு வெயில் டைமில் வெளியில் குழந்தைங்க கூட்டு போக சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஸ்பாட் வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் 6 டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு போகிறோம். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம எடுத்துகிட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 1080p 60 fpsல தான் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் மேக்ஸிமம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 8K 24 fpsலையும் 4K 60 fps வரைக்கும் உங்களால் மேக்ஸிமம் எடுக்க முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபி கேமராலையும் பார்த்தீங்க அப்படின்னா 4K 60 fps வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியலாகவே வீடியோஸ் பக்கம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து சர்ப்ரைஸான வீடியோ அவுட்புட்ஸ் தான் வந்து கிடைக்குது. என்னதான் சூரிய வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அழகாக பிரைட்னஸ் எல்லாம் கம்மி பண்ணி அந்த மேகத்தை வந்து ப்ளூ கலரில் காட்டுறதா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பரான வீடியோஸ் அவுட்புட் தான் வருது அப்படின்னு சொல்லணும். மியூசியம்குள்ளே ஃபோட்டோஸோ வீடியோவோ எடுக்கணும் அப்படின்னா ₹200 பே பண்ணணுமா. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இதுக்கப்புறம் போய் எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு திருட்டுத்தனமாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு போன பில்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிச்சநல்லூர்லேருந்து கலெக்ட் பண்ண பல ஃபாசில்ஸு, அவங்களோட எலும்பு கூடா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸு எல்லாத்தையுமே வந்து இங்கே தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது தான் நம்ம தமிழர்கள் எந்த அளவுக்கு அப்பயே டெவலப்டாக இருந்தாங்க அப்படின்றத லைவாக நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. அண்ட் அதே மாதிரி அந்த காலத்தில் ராஜாக்கள் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் எல்லாமே இங்கே தான் வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது தான் நம்மளோட ஃபேன்ஸ் 2 பேரை பார்க்க முடிஞ்சது. ஸோ டக்குன்னு ஒரு சின்ன செல்ஃபியும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இந்த பில்டிங்கை விட்டு வெளியில் வந்துட்டு எவ்வளோ தான் சார்ஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம், வீடியோ எடுத்திருந்தோம், கொஞ்சம் கால்ஸ் எல்லாம் பேசியிருந்தேன். இதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா 100லேருந்து 88% வந்துருச்சு. நைட் வரைக்கும் தாங்குமா அப்படின்றது ஒரு சின்ன டவுட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இடமும் ஒரு இன்ட்ரெஸ்டான இடம் தான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விலங்குகள், நம்ம பார்க்காத பல விலங்குகளோட அதோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அதோட எலும்புகளாக இருக்கட்டும், அப்படியே வந்து ஸ்னேக்ஸ் எல்லாம் வந்துட்டு பாடம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களால் பார்க்க முடியும். என்ன முருகேசா எருமையெல்லாம் செத்து கிடக்கு அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா யானை. அண்ட் அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா திமிங்கலத்தோட டோட்டல் எலும்பு வச்சுருக்காங்க. இது எலும்பா இல்லாட்டி வுட்டில் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு பெரிய டவுட் இருந்தது எனக்குலாம். நெக்ஸ்ட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பழைய காலத்துலேருந்து எடுக்கப்பட்ட சிலைகள் தான் இந்த இடத்துல எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக ஒரு ஏரியா வந்து கவர் ஆயிருது. இப்போ போயிட்டு வந்த பில்டிங்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தனால எந்த ஒரு வீடியோவும் அதிகமாக எடுக்க முடியல. ஜஸ்ட் 5% மட்டும்தான் கம்மியாயிருக்கு. 85% சார்ஜ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச இடம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கங்கே இந்த புதைப்படிவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பரில் கோல்டுலாம் வந்து அப்போ பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியானதை தனி ஒரு ஸ்பெஷல் இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்பெஷலாக ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா செலவு வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்த எப்படி நீங்கள் உணர்றீங்க இந்த தருணத்தை? கூலிங்காக உணர்றீங்க. ஆக்சுவலாக எங்கேயுமே ஏசியெல்லாம் போடல, இங்கே மட்டும் தான் ஏசி போட்டிருக்காங்க. ஏன்னா புது பில்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கவே இந்த இடமே ரொம்ப லோ லைட்டாக இருந்தனால வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது எந்த அளவுக்கு நாய்ஸாக இருக்குது அப்படின்றதும் தெரியும். ஸோ இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது இதுதான். அடுத்து வந்து சைல்டு குழந்தைங்களுக்காக வந்து சில மியூசியம்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. ஸோ 6 பிளேசஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. 6ஐயுமே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம்.
பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 78% இருக்கு. ஸ்டார்டிங்ல ரொம்ப குயிக்கா ட்ரைன் ஆன மாதிரி இருந்தது. இப்போ ஓகேவா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்கு. பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் லஞ்சுக்கு வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்க போகலாம் டிசைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் எங்கே போகலாம் அப்படின்னு. ஸோ ஃபோட்டோஸ் அப்படின்னாலே இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது எடுக்கிறது தான். அதுலேயும் குறிப்பாக ஃபுட்டு பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்மளோட ஃபோட்டோஸ் எப்பயுமே வந்து இருக்கும். நம்மளோட ஸ்டேட்டஸ்லையும் பார்ப்போம். அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா தான் எடுக்க முடியும். நான் போன ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 27 குல்னரி ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் தான். இது குல்னரி அப்படின்னா குள்ளநரி அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இங்கே வந்து நான் ஏற்கனவே வந்து சாப்பிட்ருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 750 ரூபா இந்த ரேஞ்ச் வரும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் கிட்டத்தட்ட 80லேருந்து 100 வெரைட்டிஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். எல்லாமே வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்க முடியும். ஸோ எங்களோட ஸ்பெஷல் ஐட்டம்லாம் சில இதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். எனக்கு வந்து வெஜ்ஜு சுத்தமாக பிடிக்காது. பட் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா லெக் பீஸே கிட்டத்தட்ட 5-6 சாப்பிட்டாச்சு. விங்ஸே 10-15 வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ சாதம் ரைஸ் இந்த பக்கம் வந்து போவே இல்லை. குறிப்பாக நான் டயட்டில் இருக்கனால ரைஸ் ஐஸ்கிரீம் கேக் இதெல்லாம் வந்து நான் சாப்பிட்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஐட்டம்லாம் மிஸ் பண்ணது ரியலாகவே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஸோ என் தம்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு செம போரிங்காக இருக்கேன்னு கேம் பிளே விளாட்லாம் அப்படின்னு சின்ன ஒரு கேம் போட்டான். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நான் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். எங்கேயும் லேக் எதுவுமே வந்து பார்த்ததில்ல. குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G தான். பட் 5G கிடையாது, 4G தான் யூஸ் பண்ணுறோம். நெட்வொர்க்லேயும் பெரிய லெவலில் எந்த ஒரு இஷ்யூவும் வந்து நான் பார்த்தது கிடையாது. கேம் ப்ளே பண்ணும்போதோ இல்லை கேமரா யூஸ் பண்ணும்போதோ ஹீட் ஆகுது அப்படின்னா ரொம்ப நேரம் கேம் ப்ளே ரொம்ப நேரம் கேமரா யூஸ் பண்ணுங்க அப்படின்னா பேக் சைடு ஹீட் ஆக தான் செய்யுது. பட் அதனால் எந்த இடத்துலையும் பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு லேக்குமே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ரொம்ப ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுக்குது. வெயிலுக்கு திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டாச்சு. 2 மணிக்கு வந்தோம். 3:45 வரைக்கும் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டாச்சு. இப்போ பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 55% இருக்குது. இந்த ஒரு ஹாஃப் டே தாண்டினதுக்கு அப்புறமும் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது ஓகே அப்படின்னே சொல்லலாம். சரி, இதுக்கப்புறம் எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இப்போ வீட்டுக்கு தேவையான சில பொருளும் எனக்கு ஸ்டூடியோவுக்கு தேவையான சில பொருள்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. டேரெக்டாக போன இடம் பார்த்தீங்க அப்படின்னா சவுகார்பேட் அந்த ஏரியா தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஏரியாவாக செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஒவ்வொரு ஏரியாலையும் உங்களுக்கு எந்த பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வாங்கலாம். இப்போ புக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரிலாம் வாங்கணும், டாய்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு செப்பரேட் ஏரியா இருக்கும். ட்ரெஸ் வாங்கணும்னா ஒரு ஏரியா இருக்கும். கேஜெட்ஸ் வேறு இந்த மாதிரிலாம் லைட்ஸ் இதெல்லாம் வாங்கணும்னா ஒரு ஏரியா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே செப்பரேட்டாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. நான் வாங்கணும்னு வந்தது வந்து சில புக்ஸ் இந்த இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டாய்ஸும் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஒரு ட்ரோன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லாம் 2500 வரும். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500 இந்த ரேஞ்சுக்கே வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். ஸோ ஒரு வழியாக அலைஞ்சு திரிஞ்சு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. ரியலாகவே சொல்லணும் அப்படின்னா ஜாலியாக ஸ்டூடியோலே உட்காந்து இருந்துட்டு இந்த மாதிரி விளாக் அப்படின்னு வெளியில் வரும்போது அதுவும் இந்த வெயிலில் ரியலாகவே ரொம்ப களைச்சு தான் போயிட்டோம். பீச்சை நெருங்கி இவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 45% பேட்டரி லைஃப் இருக்குது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்பீடாக குறைஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தாக்கு பிடிச்சி நிற்கிது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே போயிட்டு வேலை என்ன, டேரெக்டாக வந்து பீச்சை நோக்கி தான் நடைப்பயணம் மேற்கொண்டோம். இங்கே பீச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் கால் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் தயவு செஞ்சு யார் வந்தாலும் வைக்காதீங்க. ஃபுல்லாக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் சாக்கடை வாடை அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூவத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு வாட்டர் ஃபுல்லாகவே இங்கே மிக்ஸ்அப் ஆகி பயங்கர ஸ்மெல் தான் அடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ லோ லைட்டுக்காக வெயிட் பண்ணும்போது இந்த ஒரு சில ஃபோட்டோஸும் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இதில் குறிப்பாக நான் நோட் பண்ண ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்கிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை ட்ராக் பண்ணணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, பக்கத்தில் வந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்குன்னே நம்ம அண்ணன் குதிரையை ரொம்ப கிட்டக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தார். அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த ட்ராக் பண்ணது எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஒரு வழியாக பேட்டரியை தாக்கு பிடிக்க வச்சுட்டு நைட்டு வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இப்போ நைட் மோடில் சில ஃபோட்டோஸ் லோ லைட்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ரியலாகவே சொல்கிறேன், இது நைட் டைமில் நீ எடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அதுக்கு தான் சைட்லேயே வந்து டைமும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் நார்மல் ஃபோனில் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ப்னஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓரளவுக்கு நம்மளை பிரைட்டாக காட்டினாலும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரைட்டாகவும் காட்டுது. அதே சமயம் நல்ல ஒரு ஷார்ப்பாக டீட்டெயிலான இமேஜாகவும் இருக்குது. அதுக்குன்னு நார்மல் டே டைமில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் நைட் டைமில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியலாகவே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுலேயும் இந்த ஒரு ஃபோட்டோ ரியலாகவே ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் செல்ஃபி ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. நிறையா ஃபோட்டோஸ் நீங்கள் அங்கங்கே வந்து பார்த்துருப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய அவுட்புட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. குறிப்பாக போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் கூட ரொம்பவே நல்லா இருக்குது. அல்ட்ரா வைட் ஆங்கிளில் சில சாம்பிள்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக 12 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸும் எடுத்திருந்தேன். இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நைட் மோட் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்கிறது நைட் டைமில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் எடுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் டெலிஃபோட்டோ ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. 3x அளவுக்கு ஆப்டிக்கல் ஜூம் உங்களால் வந்து பண்ணி எடுக்க முடியும். இதுலேயும் ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக பேட்டரி பர்சன்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது 19%. நிறையாவே டார்ச்சர் பண்ணியாச்சு, ஃபோன் கால்ஸும் பேசியாச்சு. நார்மல் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க போகிறதில்ல. அப்படி பார்க்கும்போது காலையில் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் இந்த ஒரு பேட்டரி வந்து நல்லாவே இருக்கும். லாஸ்ட் டைம் லான்ச் பண்ண எஸ் சீரிஸை கம்பேர் பண்ணும்போது பேட்டரி ஆப்டிமைசேஷன் இன்னுமே பெட்டராக இருக்கிற ஃபீல் நல்லாவே கொடுக்குது. பட் இருந்தாலும் நிறைய ரிஸ்க்கான டைம் இருக்குது. நான் யூஸ் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10% எப்போ நெருங்குதோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபோன் கால் பேசுகிறீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு மேலே கூட பேச முடியாது. டக்குன்னு வந்து ஆஃப் ஆயிரும். குறிப்பாக 5%லாம் இருக்கும்போது ஃபோனே அட்டன் பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்துலேயே ஆஃப் ஆயிரும். 1%லாம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் சார்ஜ் மாட்டினீங்க அப்படின்னாலே வந்து ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரியான குயிக்காக ஆஃப் ஆகிற பிரச்சனை 10%க்கு மேலே இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஒரு வித்தியாசமான விளாக் டைப்பில் உங்களுக்கும் போர் அடிக்காமல் ஒரு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஃபுல் டே வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது. கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே என்னோட மெயின் டிவைஸாக இந்த S22 தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்பெஷலாக S22 ப்ளஸ்ஸை விட இது யூஸ் பண்ணதுக்கு காரணம் காம்பாக்டாக இருக்குது அப்படின்றது தான். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரி கம்மியாக இருக்கிறதும் ஒரு குறையாக இருக்கிற ஃபீல் தான் வந்து இருக்குது. பட் ஓரளவுக்கு ஒன் டே வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நல்லாவே மேனேஜ் பண்ணுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் பவர் பேங்க் கண்டிப்பாக இந்த ஃபோன் வச்சிருக்கவங்க கையில் இருக்கணும். வெளியில் போய் எடுத்தனால அதிக விஷயம் வந்து இன்னும் கவர் பண்ண முடியல. இதை தாண்டி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இதுக்கான அன்பாக்சிங் வீடியோ நம்ம வந்து 1.5 மாதத்துக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருந்தோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.